ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபிகேஷன். இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபிகேஷன்னா என்னன்னா, நம்ம கிட்ட சில அமௌண்ட் இருக்கு. அத வந்து எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம சேவ் பண்ணலாம். அப்போ ஓவராலா நமக்கு கெயின் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன்னா இந்த சைட்ல வந்து இது புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சம்ஸ் கொஞ்சம் ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு பேஸ்கெட்ல இந்த இந்த பிக்சர்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பேஸ்கெட்ல பாத்தீங்கன்னா எக் எக் வந்து வைக்கிறாங்க. ஒரு எக் வந்து உடையுது. அந்த அந்த பேஸ்கெட் வந்துச்சுன்னா மொத்த எக்குமே உடைஞ்சிரும். மொத்தமும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேஸ்ட் ஆயிரும். இப்போ அதுவே நம்ம பிரிச்சு இந்த பேஸ்கெட்ல ஒண்ணு ஒண்ணா போடும்போது ஒண்ணு ஒண்ணு பாதிக்காம இருக்கும். ஏதாவது ஒண்ணுல இருந்தாலும் இன்னொரு இதுல வந்து நமக்கு கிடைக்கும். ஓவராலா வந்து கெயின் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸட் டெபாசிட்ல போடுவோம். ஆனா அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா வரும். ஆனா ரிஸ்க் வந்து லோவா இருக்கும். நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதுல வந்து என்னன்னா டிவைட் பண்ணி டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ போடும்போது இதுல growth இருக்கும். இதை விட கொஞ்சம். அப்புறம் ரியல் எஸ்டேட், அப்புறம் ஈக்விட்டிஸ், கேபிட்டல் கெயின்ஸ், கோல்டு, பாண்ட்ஸ் இப்படி ஒவ்வொன்றும் வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது நமக்கு ஓவராலா வந்து கெயின் வந்து அதிகமா வந்து கிடைக்கும். இதுல வந்து என்ன ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கும் ஒரு இதுல. அதனால ரிட்டர்ன் வந்து அதிகமா இருக்கும். இன்னொருல ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். இன்னொருல வந்து லாங் டேர்ம் பார்க்கும்போது வெல்த் கிரியேஷன் வந்து நல்லா ஆகும். காம்பவுண்ட் growth வந்து அதிகமா இருக்கும். மொத்தமா பார்க்கும்போது நல்லா growth இருக்கும். ஓவராலா வந்து growth-ம் ஸ்டெபிலிட்டியும் நமக்கு முக்கியம். அப்போ ஓவராலா பார்க்கும்போது கெயின் அதிகமா வரும். அந்த மாதிரிதான். இப்போ அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். அந்த மாதிரி நிறைய பிரின்சிபல் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி சம் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு சிலதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா குடுப்பாங்க. ஒரு சிலது வந்து அதிகமா குடுப்பாங்க. ஆனா ரிஸ்க் ஃபேக்டர் வந்து டிஃபர் ஆகும். அது மாதிரி இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இத ஃபர்ஸ்ட் பிராக்டிகலா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து சம்ஸ் போகும்போது ஈஸியா புரியும். நெக்ஸ்ட் எப்படி குடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு சம் இருக்கு. அதுல வந்து இவ்ளோ இன்ட்ரெஸ்ட், இவ்ளோ வருஷத்துக்கு. அப்புறம் வந்து இவ்ளோ பெர்சன்டேஜ் மட்டும் ரேட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து அந்த இவ்ளோ இன்க்ரீஸ் ஆகுறனால இவ்ளோ ரூபாய் வந்து அதிகமாகுது அப்படின்னு வந்து கேட்டுருவாங்க. இதுல வந்து பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு சம் நம்மளுக்கு தெரியல. பிஆர்டி பை 100. அங்க வந்து இதுல வந்து பிரின்சிபல் நம்மளுக்கு தெரியல, ரேட்டும் தெரியல, டைம் மட்டும் தெரியுது. 2s by 100ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, r+3 இன்க்ரீஸ் ஆகுது. அதே 2sக்கு தான். அப்போ வந்து 300. அதாவது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி கிடைக்கக்கூடியதுல நம்மளுக்கு 300 கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல என்ன ஆகுது, இதுல வந்து இது அப்படியே தான் இருக்கும். 2pr by 100 அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் இதுல வந்து இதுல இருந்து தான் இதை மைனஸ் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் ரேட் அதிகம். அதனால இதுலயும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து 2pr-ன்னு வந்துடும். 2pr by 100ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து 3 2s are 6, 6pr. இதுல இருந்து தான் இதை மைனஸ் பண்ண போறோம். அதனால இதை பிளஸ் போட்டுட்டு இதை மைனஸ் போட்டுக்கலாம். அப்புறம் 6pr by 100. இது ரெண்டும் இன்னைக்கு என்ன ஆகுது, மைனஸ் ஆகும். ஈக்குவல் டு 300. 3 2s are 6, 6 into p 6p. 6b by 100 equal to 300. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 1 6 6 6 5 6 are 30. So p equal to என்ன ஆகுதுன்னா 5000 ஆகுது. இதுதான் பிரின்சிபல். இவ்வளோ இதான் ஃபுல்லா நம்ம சால்வ் பண்ணி போடுறதுக்கு பதிலா 3% டிஃபரன்ஸ் மட்டும் நோட் பண்ணிட்டு இவ்வளோ அதிகமாயிருக்கு அப்படின்னா 3%, எவ்வளோ எஸ்க்கு 2sக்கு அவ்வளோ 6%க்கு 300 அதிகமாயிருக்கு. இப்போ 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சா 1 6 6 5 6 are 30, 5000. இது மட்டும் பண்ணாலே போதும். இவ்வளவு பெருசா லென்த்தா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அதை சொல்லுவேன். இதை வந்து சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ சால்வ் பண்ணும்போது சில இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சம் வந்து டபுள் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் மைண்ட்லயே போட்டுறணும். சம் டபுள் ஆகுது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. 100 ரூபாங்கிறது டபுள் ஆகுது அப்படின்னா 100 ரூபாங்கிறது 200 ரூபாய் ஆகும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது, 100 ரூபாய்.
அந்த மாதிரி சம் டபுள் ஆனா இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் ஈக்குவல் ஆகுது. அதே மாதிரி சம் ட்ரிபிள் ஆகுது. 100 ரூபாங்கிறது 300 ரூபாய் ஆகும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 300 ரூபாய்ல 100 ரூபாய் கழிக்கும் போது 200 ரூபாய். ஸோ 2 டைம்ஸ் த பிரின்சிபல் தான் நமக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. அதான் ஷார்ட்கட்டா வந்து கொடுத்துருக்கேன். சிம்பிளா ஞாபகம் வச்சுனா நம்ம சால்வ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அப்புறம் டைம்ஸ் இன் டேஸ், ஒருவேளை டைம்ஸ் இன் டேஸ்ல வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா டேஸ்ல கொடுத்தா ஜஸ்ட் 4 மட்டும் போட்டா போதும். ஒருவேளை டேஸ்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ 5 days 6 days அப்படின்னு கொடுத்துட்டோம்னா 6/365 அப்படின்னு வந்து போடணும். நெக்ஸ்ட் மந்த்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா 5 months அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த இதுல வந்து 5/12 டீக்கு பதிலாக வந்து 5/12 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணி சால்வ் பண்ணும்போது நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்ன, ஸ்பிளிட்டிங் த பிரின்சிபல் வந்து ஸ்பிளிட் பண்றது அலிகேஷன் மெத்தட்ல இது பண்ணலாம். இது வந்து 5000 வந்து 2 விதமா வந்து கடன் கொடுக்குறாங்க. ஒரு பார்ட்டை வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா 4% கடன் கொடுக்குறாங்க, இன்னொன்று வந்து 5% கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஓவராலா வந்து என்னன்னா எங்களுக்கு 230 இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. அப்போ வந்து என்ன சொல்றாங்க கேக்குறாங்க அப்படின்னா 4%க்கு எவ்வளவு மணி எவ்வளவு கடன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கேக்குறாங்க. இப்போ இதுல வந்து ஒரு பார்ட்டை வந்து 4% கொடுக்குறாங்க, இன்னொரு பார்ட்டை வந்து 5% கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஓவராலா எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இது வந்து பிரின்சிபல் பி, நம்மளுக்கு ஆர் தெரியாது, ரேட் ஆஃப் வந்து 1 இயருக்கு தான் கொடுத்துருவாங்க, by 100, இன்ட்ரெஸ்ட் வந்து 213 கொடுத்துருவாங்க. இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும், இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ R equal to 23/5. அப்போ 4 5s are 20, 6 5s are 30. So 4.6. ஓவராலா 4.6. இதை வந்து மிடில் எடுத்துக்கணும். எப்பவுமே அலிகேஷன்ல வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவுல உள்ள வேல்யூ தான் இங்க வந்து கிடைக்கும். அப்போ வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். 4.6ல இருந்து 4 வந்து மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா 0.6. 5ல இருந்து 0.6 மைனஸ் பண்ணும்போது 0.4. அப்போ இது 2 2s are 4, 3 2s are 6, 2:3 அப்படிங்கிறது தான் இந்த ரேஷியோவா கிடைக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 4% அளவுக்கு எவ்வளவு அமௌண்ட்டா கடனை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓவராலா இது வந்து 3 + 2 5%க்கு மொத்தமா 5000 கொடுத்துருக்காங்க. 4% கீழே வந்து நம்மளுக்கு 2 கிடைச்சிருக்கு. இப்போ 2க்கு எவ்வளோ அப்படின்னா 2000. அதே இது 3க்குன்னு கேட்டாங்கன்னா நமக்கு 3000 ஆன்சர் ஆகும். இப்படி வந்து இது கால்குலேட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா கால்குலேட் பண்ணி உடனே நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியா கிடைச்சிடும். இதுல என்ன கேட்டிருக்காங்க, கான்சிக்யூட்டிவ் இயர். இப்போ வந்து இதுல வந்து 800 1 இயருக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் 880 வந்து 2 இயர்ஸ்க்கு கிடைக்குது. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இயர் வந்து 1 தான். ஒரு இயர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயுமே இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நடுவில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா தான் போகும். செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் உள்ளது சிம்பிள் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு தேர்ட் இயருக்கும் கண்டுபிடிக்கணும்னா மட்டும்தான் நம்மளுக்கு வட்டிக்கு மேல வட்டி வரும். இதுனா நம்மளுக்கு ஒரு வட்டி தான் வரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது நல்லா கிளியரா புரியும். இதுல வந்து இதை எப்படி எடுத்துக்கணும்னா இதைத்தான் பிரின்சிபலா எடுத்துக்கணும். 800 பிரின்சிபலா எடுத்துட்டு இயர் வந்து ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா டைம் வந்து 1 இயர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல 880 ஆயிருக்கு, 800ங்கிறது 880 இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து 880 மைனஸ் 800. அப்போ வந்து 80. ஓகேவா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 800 இன்டூ ஆர் இன்டூ 1/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வந்து 80. ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணுவோம். 8 10. ஆர் ஈக்குவல் டு என்ன ஆகுது, 10%. இப்போ இதுதான் வந்து ரேட். இது இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இப்படியே மல்டிபிள் மாடல்ல வந்து செஞ்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அது அப்படியே நமக்கு பிரெயின்ல அந்த பேட்டர்ன் ஸ்டோர் ஆகும்போது நம்மளுக்கு எக்ஸாம்ல அந்த பேட்டர்ன் பார்க்கும்போது புதுசா இருக்காது, ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம். இதுதான் என்னன்னா அதே சேம் டிப்ஸ் தான். சம் வந்து இப்போ அதே 100 ரூபாங்கிறது n டைம்ஸ், 100 ரூபாங்கிறது n டைம்ஸா மாறுச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்ங்கிறது n-1. 100 ரூபாங்கிறது 200 ரூபாயா மாறுச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவோ அதுக்கு 100 ரூபாய். அதெல்லாம் வந்து டிப்ஸ் சொல்லியிருக்கோம்.
இப்போ ரேட் இன்க்ரீஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு பார்த்தோம். அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கிட்டா போதும். பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஆச்சு இந்த இவ்வளோ ஃபிட்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல, எக்ஸ்ட்ராவா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வந்திருக்கு. அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். மொத்தமா வந்து சால்வ் பண்ண ஆயிடும். ஒருவேளை ஆரும் டியும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஆர் ஈக்குவல் டு இந்த ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். R equal to root of I into 100 by R equal to root of I into 100 by T. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். ஒருவேளை பியும் ஐயும் கொடுத்துட்டாங்க, ஆர் கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஆர்டி ஈக்குவல் அப்படின்ற ஆர்டி ஈக்குவல்னா மட்டும் ஆர்டி ஈக்குவல் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து ரேட் சேஞ்ச். இப்போ சம் ஆஃப் மணி வந்து புட் அட் எஸ்ஐ. இப்போ எஸ்ஐல வந்து கடன் கொடுக்குறவங்க சர்டின் ரேட் ஏதோ ஒரு இதுல கடன் கொடுக்குறவங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த சம் மாதிரி தான், அதே மாதிரி தான். டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். 3 இயர்ஸ் 4%. 4% இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 600 ரூபாய் அதிகமா கிடைக்குது. அப்போ 3 into 4 into 3ங்கிறது 12%. 12%க்கு 600 ரூபாய் கிடைக்குது. 100% எவ்வளோ? 1 12 is 10, 5 12s are 60. ஸோ 5000 தான் ப்ளஸ் பண்ணி இப்படி கண்டுபிடிச்சா போதும். ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது.